ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கை கஷ்டமோ நஷ்டமோ எந்த ஒரு இடத்திலும் என்னடா வாழ்க்கை இது என்று ஒரு பொழுதும் வாழ்க்கையை வெறுத்து விடாதே. வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே சரிதான். ஏதோ ஒரு நேரத்தில் மன உளைச்சலை கொடுக்கத்தான் செய்யும். இந்த பூமியில் பிறந்து விட்டீர்கள், ஆனால் எவ்வளவோ விஷயத்தை எல்லாம் பார்த்துதான் ஆக வேண்டும். எதுவுமே சுலபமாக இங்கு கிடைக்காது. அப்படி சுலபமாக ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் அது நிலைக்காது. அதுவே கஷ்டப்பட்டு உழைத்து எல்லாம் அது நிலையாக இருக்கும். தங்கமே, உனக்கு கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் கிடைத்தும் அது உன்னை விட்டு போய்விட்டது என்றால் அது திரும்ப உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கப் போகிறது. மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு நீ செல்ல போகிறாய் என்று அர்த்தம். ஆனால் இதை தெரியாத சிலர், இதை புரியாத சிலர், எல்லோருக்கும் நான் சொல்வது ஒன்றுதான், தவறான ஒரு சிந்தனைக்குள் போகாதீர்கள் என்று. ஆனால் இந்த விஷயத்தை எல்லாம் தெரியாத சிலர், புரியாத சிலர், ஒரு விஷயம் வந்துவிட்டதா பிரச்சனை, தவறான ஒரு முடிவுக்குள் போவது, அது எவ்வளவு பெரிய ஆபத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்திற்கு அது இருக்கும் என்பது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆபத்து என்பது சில சமயம் தானாக வரும், சில சமயம் நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள். தானாக வருவதை சமாளித்து விடலாம், சரி செய்து விடலாம். நீங்களாக ஒரு விஷயத்தை தவறாக செய்யும் பொழுது அது நீங்கள் தான் சரி செய்ய முடியும். என்னுடைய பிள்ளைக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எது நடக்குமோ அது நடக்கும். அது எந்த ஒரு தடை போட்டாலும் நடக்காமல் போகாது. அது விதி, அது காலத்தின் கட்டாயம். அந்த காலத்தின் கட்டாயத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஏன், என்னை நீ எப்படி வணங்குகிறாய்? நான் தான் உலகம், நான் தான் உனக்கான உயிர், அனைத்தும் நானே என்று நீ என்னை வணங்குகிறாய். என்னை நீ கடவுளாக பார்த்ததை விட அப்பாவாக பார்த்தது தான் அதிகம். ஒரு கவலை என்றாலும் அழுது கொண்டே உன் பூஜை அறையில் இருக்கும் என்னுடைய படத்திற்கு நேராக ஓடி வருவாய். என்னுடைய மடியில் படுத்திருப்பது போல அழுவாய். நான் உட்கார்ந்திருந்து கொண்டு ஒரு அப்பா மீது ஒரு பிள்ளை எப்படி சாய்ந்து கொண்டு மடியில் படுத்து அழுவுமோ அந்த மாதிரி அழுவாய். இப்படி இருக்கும் பொழுது நீ இவ்வளவு விஷயத்தை செய்யும் பொழுது, நான் வாழும் காலத்தில் ஷீரடியில் எனக்கு எத்தனை சோதனைகள் வந்தது. நான் தெய்வம் தானே, எனக்கு அதை தடுத்து நிறுத்த தெரியாதா? ஒரு நிமிஷத்தில் ஒரு பிரச்சனை என்றால் சுடக்கு போடும் நேரத்தில் அதை மாற்ற முடியாதா? எல்லாமே மாற்ற முடியும், சமாளிக்க முடியும். நான் ஷீரடியில் வாழ்ந்த காலத்தில் எத்தனை விஷயத்தை நான் சந்தித்தேன், எத்தனை பேருக்கு உதவி செய்தேன், எத்தனை பேர் மீது கோபப்பட்டேன், எனக்கு எத்தனை பேர் தொந்தரவு கொடுத்தார்கள். இந்த விஷயத்தை எல்லாம் மாற்ற முடியாதா? சரி செய்ய முடியாதா? எல்லாமே மாற்றலாம், எல்லாமே சரி செய்யலாம். ஆனால் ஒரு சொடக்கு போடும் நேரத்தில் என்னை எதிர்ப்பவர்களை நான் சாந்தமாக ஆக்கலாம், சரியா? ஆனால் நான் ஏன் செய்யவில்லை? காலம், இது காலத்தின் கட்டாயம். நான் இப்படித்தான் அப்பொழுது இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. என்னுடைய விதியே நான் மாற்றவில்லை, ஏனென்றால் அது நடக்க வேண்டும் என்பது. ஆனால் உனக்கு நான் இருக்கிறேன். உன்னுடைய விதியை சிலவற்றை, உன்னால் தாங்க முடியாது என்று இருக்கும் சிலவற்றை மாற்றி அமைக்க அப்பா, உன்னுடைய அப்பா இருக்கிறேன். தெய்வம் எல்லாம் அடுத்த பட்சம், அப்பா நான் இருக்கிறேன். எனக்கு நான் மாற்றிக்கொள்ள எனக்கு மனம் வராது. ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை மாற்ற எனக்கு மனம் வரும். உனக்கு நீ சச்சரிதம் படித்திருக்கிறாயா? அதில் ஒரு விஷயம் வருமே, நான் ஒரு லீலையை செய்தேனே. ஜாதகத்தில் இவன் படிக்கவே மாட்டான் என்று சொன்ன ஒரு பிள்ளையை அவன் அதிகமாக படிக்க வைத்து காமித்தேன். ஜாதகத்தையே மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கும் பொழுது உன்னுடைய ஜாதகத்தை மாற்றும் சக்தி எனக்கு இல்லையா என்ன? அவ்வளவு பெரிய பலமான விஷயமா என்ன? என்னால் எல்லாமே சாதிக்க முடியும். என்னால் முடியும் என்றால் கண்டிப்பாக நான் உன்னையும் அதை செய்து வைத்து மற்றவர்களுக்கு மத்தியில் ஒரு தலை நிமிர்ந்த பிள்ளையாகத்தான் வாழ வைப்பேன். உனக்கு இதற்கு மேல் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நம்மை விட்டு போய்விட்டதே, எல்லோரும் சொல்கிறார்கள், கஷ்டப்படும் ஒன்று நிலைத்து இருக்கும், கஷ்டப்படாததான் விட்டு போகும். நான் கஷ்டப்பட்டு தானே சம்பாதித்து எல்லாவற்றையும் வாங்கினேன், ஏன் என்னை விட்டு போனது என்று. போனது அப்படியே போய்விட்டதா? சொல் பார்க்கலாம். உனக்கு போனதை பல மடங்கு நான் திருப்பி தரத்தான் போகிறேன். ஒன்றா இரண்டா, நீ ஒரு விஷயம் இருந்தால் நான் 10 விஷயமாக தருவேன். என்னுடைய பிள்ளைக்கு தரும் தைரியம் எனக்கு இருக்கும் பொழுது வேற என்னம்மா எனக்கு வேண்டும்? என்னுடைய பிள்ளையை
ராணி போலவும் ராஜா போலவும் தாங்குவேன். எனக்கு அதற்கான தைரியமும் அதற்கான சக்தியும் இருக்கிறது. நீங்கள் தான் பயப்படுகிறீர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும். ஆனால் நான் பயப்படவில்லை. உன்னை அழகாக வாழ வைக்க வேண்டும் என்று போராடுகிறேன். நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கைக்காக நீ போராடுகிறாய் என்று. நான் போராடுகிறேன் உன்னோடு சேர்ந்து. நீ தனியாக இங்கு போராடவில்லை. அவரவர்கள் எந்தெந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ அந்தந்த தெய்வம் அவர்கள் கூட இருக்கிறது. எல்லாருக்கும் நீ என்னை மனதார வணங்குகிறாய். சாய்தான் எனக்கு, வேறு யாருமே எனக்கு வேண்டாம். எந்த ஒரு மனுஷனும் வேண்டாம். துரோகத்தை அனுபவித்து விட்டேன். காலத்தால் நிறைய கொடுமைகளை அனுபவித்து விட்டேன். யாரை நான் உயிராக நினைத்தேனோ என்னை அந்த நபர் குப்பையில் தூக்கி போட்டு போனது போல போய்விட்டார் என்பது அனைத்தையும் நீ அனுபவித்து விட்டாய். ஆனால் இதெல்லாம் நடந்த பட்சத்திலும் நீ என் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் விடவில்லை. ஒரு சில இடத்தில் விரக்தி வந்தாலும் திடீரென்று சாயிருக்க பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீ வைப்பார். இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை எந்த அப்பாவாது தனியாக ஒரு காட்டில் விட்டது போல விடுவானா? அதுவும் நான் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிய மாட்டேன். நான் இருக்கிறேன் என்ற உணர்வுகளை கொடுப்பேன். நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை கொடுப்பேன். தன் நம்பிக்கையை கொடுப்பேன். நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு காட்டுவேன். உதாரணமாக, நீ ஒரு இடத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம், அந்த விஷயம் நல்லதாக நடந்துடணும் அப்படின்னு யோசித்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் என்னுடைய படம் உன் கண்ணுக்கு தெரியும். என்னுடைய வார்த்தை சாய் என்ற பெயர் உன் கண்ணுக்கு தெரியும். தெரியுமா இல்லையா? தெரியும் என்றால் தெரியும் என்று சொல். இந்த லீலையை நீ கண்டிருக்கிறாய் என்றால் ஆம், சாய் எனக்கு இதை செய்தார் என்று நீ இப்பொழுது எனக்கு சொல்ல வேண்டும். தங்கமே, நான் அவ்வளவு கொடுமைக்காரன் கிடையாது, அன்பானவன். ஆனால் எனக்கே கோபம் வருகிறது என்றால் என் பிள்ளை என்னை புரிந்து கொள்ளாமல் ஏதாவது தவறு செய்தால் மட்டும்தான் கோபம் வரும். ஆனால் என்னுடைய பிள்ளை தவறு செய்யவில்லை, மன உளைச்சலில் இருக்கிறது. என்னுடைய பிள்ளையை வாழ வைப்பது என்னுடைய கடமை. கண்டிப்பாக இனிமேல் வரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் உனக்காகவே இருப்பேன். இன்று இருப்பேன், நாளை இருப்பேன், இதெல்லாம் சொல்ல வரலை. இந்த பூமியில் நீ வாழும் வரைக்கும் நான் இருப்பேன் உனக்கு துணை. பல்லாண்டு காலம் எந்த ஒரு சீக்குப்பிணி இல்லாமல் உன் குடும்பத்தோடு மன நிறைவோடு ஒற்றுமையாகத்தான் வாழ்வீர்கள். உங்களுடைய ஒற்றுமைக்கு எந்த குறையும் இருக்காது. சந்தோஷம் மட்டுமே நிலைத்து அற்புதமான விஷயங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு அவ்வளவு சுலபமாக யாரிடமும் பேசுவதெல்லாம் பிடிக்காது. ஒரு பிள்ளையிடம் நான் பேசுகிறேன் என்றால் அந்த பிள்ளை எப்பொழுதுமே இன்று முடிவெடுத்துக்கொள். இந்த பதிவை கேட்கும் பொழுது சாய் இருக்கிறார் நம்மோடு. நம் தொழிலுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அனைத்து விஷயத்திற்கும் சாய் துணை இருந்து பல்லாண்டு காலம் வாழ வைத்து சாய் தொழிலை முன்னேற்றி அதன் மூலமாக வருமானம் வந்து நிச்சயமாக மாதம் மாதம் சம்பளம் கிடைத்து எல்லாமே இனிமேல் ஏற்றமாகவே சாய் தருவார். நினைத்த வாழ்க்கை, நினைத்த வேலை அனைத்தையும் தருவார் என்ற கட்டாயம் நீ நம்ப வேண்டும். உன் வாழ்க்கை எப்பொழுதும் என் கையில் தான் இருக்கிறது. நான் ஒரு நிமிஷம் கூட உன்னை கீழே விடமாட்டேன். காட்டுக்குள் இருக்கிறாய், இருட்டுக்குள் இருக்கிறாய் என்று புலம்பாது. எங்கிருந்தாலும் அங்கு நானும் இருப்பேன் உன்னோடு. நிச்சயமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் உன் வாழ்க்கையை. அந்த வாழ்க்கை அப்பொழுது பிரகாசமாக இருக்கும். கொஞ்சம் நெஞ்ச சந்தோஷம் எல்லாம் இனி அனுபவிக்கப் போவது கிடையாது. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரவெடி அப்படி இருக்கும். சந்தோஷமாக இரு. எப்பொழுது உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.